ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2. நான் ஏற்கனவே ஒரு மைன்கிராஃப்டில் பார்ட் 1 பார்த்துருப்பேன். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு பார்த்துட்டாங்க. இந்த வீடியோவுக்கு வந்து 1 லைக் வந்ததுன்னா நான் இந்த வீடியோ பார்ட் 3 போடுவேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு புரியும். நான் பேசுறதெல்லாம் இல்லை, நான் ஒரு பேசுறதுன்னா இந்த மாதிரி தான் புலம்பிகிட்ருக்கேன். மொதல் வீடியோ பார்த்துட்டாங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் இது எல்லாத்தையும் போன வீடியோவிலே எடுத்து வச்சுருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம வில்லேஜை தான் கண்டுபிடிக்க நான் போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், நான் ஒன்றும் ஏமாத்தலாம் இல்லை. இங்கே பாருங்கள், நான் எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் இப்போ தான் கேமே திறந்து வரேன். நமக்கு எதிரிலேயே தான் ஒரு வில்லேஜ் இருக்குது. வாங்க, வில்லேஜில் போய்ட்டு லூட் அடித்து நம்ம இங்கேயே இனிமேல் தங்க ஆரம்பிப்போமா? தங்க ஆரம்பிச்சு இங்கேயே என்டர் ட்ராகன் எல்லாத்தையும் கொண்டுருவோம். எப்படி சொல்லிங்க? இங்கே ஒன்றுமே இல்லை நமக்கு. இது என்னது ஃப்ரெண்ட்ஸ்? இதான் ஷாப்புன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இந்த மாதிரி நிற்பாங்க அப்படின்னு நினைக்கேன். ஏன் தெரியல. வாங்க, இங்கே ஏதாவது லூட் இருக்கா? இங்கேயும் ஒரு லூட் இல்லை. சரி வாங்க, நம்ம வேறு ஏதாவது இங்கே ஏதாவது லூட் இருக்கா? உள்ளே போக மாட்டேங்கான். டார்ச் இருக்குது. டார்ச் நமக்கு முக்கியம், எடுத்து வச்சுக்கலாம். வேறு ஐயோ, இது இந்த ஃபர்னஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஃபர்னஸ் இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? இங்கேயும் ஒன்றும் இல்லை. சரி, நமக்கு ஃபர்னஸ் தேவைப்படுது. ஃபர்னஸ்னால் எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்னஸ் எப்படி நமக்கு தேவைப்படும்? நம்ம உடன் பிக்காக்ஸு தூர போட்டுட்டு இந்த இவனையும் தூர போட்டுட்டு இது என்னது? ரிப்பேர் பண்ணி இப்போ நம்ம எதாவது பொருள் ரிப்பேர் ஆகிட்டுனா அது எதாவது பண்ணிக்கலாம் போல். சரி, எங்கிட்ட டார்ச் ஒன்று இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். ஏன்னா டார்ச் நமக்கு தேவைப்படும். செஸ்ட்டு. இந்த செஸ்ட்டுல ஓகே 2 ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள், ப்ரெட்டு. அப்சிடியன்லாம் கிடைக்கும். இது எடுக்கவே கஷ்டம். இங்கே 7 அப்சிடியன் இருக்குது. ஓகே போதும். யாராவன்? இவன் தான் கடை ஓனரா? என்ன கடை ஓனர்? ட்ரேடு காமிச்சு ட்ரேடு 4 ஐயன் கொடுத்தோம்னா இது 30 அக்டோபர். நான் வேறு என்ன பார்த்துக்கேன். ஓகே, இங்கே பன்னிகள் நிற்கி. பண்ணி உள்ளே போப்பியா? பண்ணி ஃபென்ஸுக்கு டோர்லாம் இருக்குது. ஓகே முடி. நமக்கு வீட்டு கண்டிப்பாக தேவைப்படும். யார் நீங்கள்? ப்ரோ, யார் நீங்கள்? சும்மா எங்கே நிற்கீங்க? ட்ரேடு பூசணிக்காய் கொடுத்தோம்னா தருவானே. ஏன்னா எனக்கு தேவைப்படுது ப்ரோ. இந்த வீட்டை வச்சு நம்ம ப்ரெட் பண்ணிக்கலாமா? நான் நிறைய பார்த்துருக்கேன். வீட்டை வச்சு ப்ரெட்டு பண்ணலாமா? நிறைய பண்ணலாம். நமக்கு இங்கே நிறைய சீடும் கிடைக்கும். பரவாயில்ல. ஓகே சீடு இருந்தாங்க, வச்சுக்கோங்க. சீடு ஃபார்மர்ஸ், இவங்க எல்லாம் ஃபார்மராக நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. சாரி மன்னிச்சுக்கோங்க, ஒரு அவசரத்தில் ஃபுட்டுக்காக பண்ணிட்டேன். மற்றபடி தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் இது எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டது. அதனால சீடு நம்மகிட்ட 44 இருக்குது. ஓகே நல்லது தான். இப்போ நமக்கு வந்து என்ன வேணும்னா கிராஃப்டிங் டேபிள் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். வீட்டை வந்து ப்ரெட்டாக மாற்றிக்கலாம். ப்ரெட்டு வந்து நிறைய சத்து கொடுக்குன்னு அந்த இருக்கு பாருங்கள். ப்ரெட்டு அப்படியே ப்ரெட்டை மொத்தமாக கன்வெர்ட் பண்ணி ஓகே கிராஃப்டிங் டேபிள் உடச்சி எடுத்துப்போம். ஆக்ஸே காணும். இந்த இடத்துல ஆக்ஸு தான் நமக்கு முக்கியம். ஆக்ஸ் இல்லைன்னா ஒழுங்காக உடைக்கவே மாட்டேன் இவன். இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் மைன்கிராஃப்டில் பாதி இதான் கடுப்பு ஏறிடும். பாதி பேர் உடைப்பான், அவன் உடைக்க மாட்டான். சாப்பிடு. ஓகே, இது என்னது? டர்ட்டு. இங்கே இருக்குது டர்ட்டு. இங்கே டர்ட்டு நான் வாசல் வச்சுருக்கேன். இங்கே செஸ்ட் இருக்குது. செஸ்ட்டு ஐயா ஃபண்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐயா ஃபண்டர் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறங்க. இதை வச்சு தான் எண்டர் ட்ராகனே உள்ளே போர்ட்டலே ஓப்பன் பண்ண முடியுமா? சரி, இதை எடுத்து வச்சுப்போம். ஹார்ஸுக்கு போட்டது ஆர்மர் இருக்குது. இதெல்லாம் எப்படி எடுத்து வச்சுருப்பாங்க சார்? இது மாதிரிலாம் கிடைக்கிது கஷ்டம். ஐயோ, ஆப்பிள்லாம் இருக்குது. ஆப்பிளில் நம்ம இன்னும் எடுத்து வச்சுப்போம். ப்ரெட் இருக்குது. ஓகே, ப்ரெட்டு எடுத்து வச்சுப்போம். ஐயா ஃபண்டர் யாத்தாலே
ஐயோ ஃப்ரெண்டு கிடச்சிருக்கு. இது ஓகே யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் நமக்கு எப்படி யூஸ் பண்ணதெல்லாம் காமிக்காத. இல்லை நமக்கு தேவையான வேறு என்னத்தோ வந்திருக்கணும். இதில் ஏதாவது இருக்கா? அங்கேயும் ஒன்றும் இல்லை. ஐயன்காலம் முடிச்சுமா? ஓ ஷீட் வாரம் வேமா. இப்போ எங்கே இந்த வாரம் இவனை அடித்து ஐயன் அடிச்சுப்போம். ஏன்னா இதை பற்றி எனக்கு பாதி தெரியும். வாடா டேய் வாடா. அது வேறு உடைக்க மாட்டேனே. ஓட வந்துட்டான். என்ன பார்க்க முழிக்க அடிச்சுட்டோம் பார்த்துங்க. வந்தான் துருப்போ. நீ யாரு? நான் இப்படி தான் அடிப்பேன். ஐயா செத்து போயிட்டான். எத்தனை ஐயன் கிடச்சிருக்கு? வெயிட் பண்ணுங்க. எத்தனை ஐயன்? 3 ஐயன் கிடச்சிருக்கு. போதும். ஹார்ஸ் நம்மகிட்ட தான் சாண்டில் இருக்குல்ல. ஓப்பன் த டோர். ஓப்பன் மவுண்ட். ப்ரோ எப்படியா மவுண்ட் ஆயிரு ப்ரோ எப்படியாது ப்ரோ நல்ல ப்ரோ. நாம ப்ரோ என்ன கீழே மவுண்ட் ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இவன் சாடியில் போட்டுடலாம். சாடி இனிமேல் இதுவே நம்ம குதிரை. ஆனால் லீஷுக்கு எங்கே போவேன்? லீஷ்னா என்னதுன்னா கயிறு எப்படி உருவாக்குவாங்கன்னு தெரியாது எனக்கு. வெயிட் பண்ணுங்க. கிராஃப்டிங் டேபிள் போட்டு லீஷ்னு அடிச்சு பார்ப்போம். மாதிரி போடு லீஷ். இதுக்கு என்னதான் ஆகணும்? இது என்ன ஸ்லைம் பால். இது இதுதான் கொண்டா வருங்களா? அதான் இது குதிரை. ஏன் குதிரை எப்படி போச்சு? ஆமாம் விட்டு போச்சு. டைமண்ட் ஆர்மர் வேறு போட்டு வச்சுருக்கேன்னு குதிரை. நீலாம் வெளியிலே போகக்கூடாது, உள்ளே தான் கிடக்கணும். நான் குதிரை எவனா தொடர்ந்து விட்டானோ அவ்வளோதான் பார்த்துக்க. இது ஓட குதிரை. க்ளோஸ் த டோர். குதிரை போய் வேற ஆனவனா வெளியில போயிட்டு வரலாம். குதிரை வாடா. ரைட்டு ஏர். அவ்வளோதான் இறங்கு. நீ வெளியிலே நீ போகக்கூடாது. உள்ளே தான் கிடக்க. அப்படிதான் அமைதியாக கப்பிட்டு நடக்கணும். வேணா இது வேணா சாப்பிடு. வேற ஆனோன்னா மேலே ஏறி உட்காந்துக்கலாம். மூடு. ஓகே வேறு இங்கே ஏதோ பெரிய வீடு மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே இது என்னது? ஸ்மித்திங் அப்கிரேட் கியர். இது என்னன்னே தெரியல. சரி ரைட். நீங்கள் வேறு எதாவது பார்த்துக்கலாம். அவ்வளோதானா? ஓகே நம்மகிட்ட ஐயா கொஞ்சம் கிடச்சிடலாம். இது எங்கேயோ போட்டுப்போம்மா. பக்கத்தில் இங்கே போகணும். அது தூர விட்டுறக்கூடாது. கிலோ இப்படி தான் போய் சொல்லுது. போய் பார்ப்போமே. இப்போ திருப்பி இங்கே வாங்கி ஒரு இங்கே தான் இருக்குமா? இங்கே போட்டுமா? எங்கே காணும்? ஃப்ரெண்ட்ஸ் கீழே போகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா இது கீழே தான் இருக்குமோ? மைனிங் பண்ணி போமா? இங்கே தான் போதான். எங்கே போகிறான்? கீழே தான் போகுது. அவன் இல்லை மைனிங் பண்ணி பார்ப்போம். இதை கிடைக்கும்னு நம்புவோம். கிடைக்கும்னா நல்லாயிருக்கும். நான் எதர்ச்சியாக தான் மைண்ட் பண்ணேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆனால் நான் இது முன்னே எங்கேயுமே போனது கிடையாது இந்த மாதிரிலாம். இதான் ஐயா ஃபெண்டர் எப்படியே கிடச்சிது. அதை வச்சு தான் பார்ப்பேன். கீழே பார்ப்போம். இருட்டாகுது. நம்மகிட்ட டார்ச் இருக்குது. டார்ச் யூஸ் பண்ணிடுமா? டார்ச் யூஸ் இன்னும் 4 தான் இருக்குது.
டார்ச் இவ்வளவு போதும். திருப்பி அந்த டார்ச்சோட உடைக்க முடியுமா? உடச்சிட்டான்டா. கீழே உடச்சிட்டே போவான். இதான் கிடைக்கும்னு நினைக்கேன். ஸ்டோன் கட்டர்லாம் மேலே காமிக்குது. ப்ரைவேட்டாக என்னது எனக்கு என்னன்னே தெரியாதே ஒன்றுமே. நான் மட்டும் சும்மா கீழே உடச்சிட்டு போகிறேன். மேலே இருக்கிறதோட இது எவ்வளோ தூரம் முன்னோ, ஆனால் இங்கே தான் காமிச்சுதா. அதனால தான் நானும் கீழே இறங்கி வாரேன். நிறைய பேர் இந்த மாதிரி தான் போவாங்க கிடச்சதுன்னா, அதனால தான் நானும் போகிறேன். இங்கே கீழே டார்ச் இருக்குமான்னு வரதில்லை. நம்மகிட்ட வர 2 தான் இருக்குது. இப்போ எதுவும் புதுசாக அன்லாக் ஆகிருக்கு. என்னது இது? என்ன கல் வித்தியாசமாக இருக்குது? கல் வித்தியாசமாக இருக்குது. சரி வாங்க பார்ப்போம். ஒருவேளை இது எண்டர் ஸ்டோனோட கல்லாக இருக்குமோ? அந்த போர்ட்டலோட கல்லாக இருக்குமோ? அப்படியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு ஆனால் இதை முடிக்கணுன்னா ரொம்ப லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். முடியும் உடைக்க முடியல. போச்சு போங்க. சரி நம்ம கீழே போய் இன்னும் அந்த ஒன்று வச்சுருக்கோம்ல, அதை வச்சு ஒப்பிட்டிக்க வேண்டியதானே. வந்துட்டோம். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது முதல் உடச்சிக்கலாம். அப்புறம் இது ஏதாவது சோம்பி வரும்பாங்க. நம்மகிட்ட இருக்குல்ல அது எங்கே? ஆனால் 4 தான் இருக்குது. மீதிக்கு எங்கே போவேன்னா 1 2 3 4 வச்சாச்சு. ஓகே இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது. இருட்டு கோகையில் முரட்டு குத்து. உங்களுக்கு அடுத்த பாட்டை நான் கண்டினியூ பண்ணேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.